பார்த்துட்ருக்கோம். தனி வட்டியில் கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 720 ஆகவும், 5 ஆண்டுகளுக்கு 1020 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 720. 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் 5 இயர்ஸ். அப்போது 2 + 5 அதாவது இதுக்கப்புறம் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1020 ஆயிருக்கு. இதை இவ்வளோ ஆகிறதுக்கு 5 இயர் ஆச்சு. அப்போது 5 இயரில் வட்டி மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? 5 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் மட்டும் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 300ன்னு வருது. அப்போ 5 இயர்ஸ்க்கு 300ன்னு வருது. அப்போ 1 இயர்க்கு என்ன வரும்? 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா 300/5ன்னு வருமா? அப்போது உங்களுக்கு எவ்வளோ வருது? 16 வருது. அப்போது 1 இயருக்கு வட்டி வந்து 60. 1 இயருக்கு 60னா உங்களை அசலை கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 2 வருஷத்தில் 720,000 ஆயிருக்கு. நம்மளுக்கு 1 இயருக்கு வட்டி தெரியும். அப்போ 2 இயருக்கு எவ்வளோ வட்டி வரும்? 2 × 60 120. அப்போ 120யை நம்ம 720ல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நான் வந்து அசலாக இருந்திருக்கும். அப்போது 720ல் 120 போச்சுன்னா 600. அவங்க அதான் கேட்குறாங்க. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா?